Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோல மறக்க முடியாத ஒரு அமேசிங் அட்வென்ச்சரஸ் போட் ஜர்னி தான் பார்க்க போறீங்க. ஆமாங்க, இந்த உலகத்தோட நீளமான நதின்னு சொல்லப்படுற நைல் நதியில பிரைவேட் போட் சஃபாரி மூலமா உலகத்தோட மோஸ்ட் பவர்ஃபுல் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லப்படுற முட்சிஷன் ஃபால்ஸ் உடைய அடிப்பகுதிக்கு நாங்க போக போறோம். இந்த போட் ஜர்னி டோட்டலா 3 to 4 hours கிட்ட ஆகுது. இந்த அட்வென்ச்சரஸ் போட் சஃபாரில நீங்க எல்லாரும் ஏன் கூட டிராவல் பண்ண போறீங்க? சோ லெட்ஸ் கோ. போட்ல உட்கார்ந்த உடனே நைல் நதியுடைய அழகையும் அமைதியும் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். How you feel? I feel very good. How you? இந்த போட் சஃபாரில எங்க கூட ஒரு ஃபாரின் கப்பல் டிராவல் பண்றாங்க. அவங்க எந்த கண்ட்ரின்னு கேட்கலாம் வாங்க. From which place you are from? From which place? Spain. அந்த கப்பல் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னாங்க. பிரைவேட் போட் சஃபாரியுடைய பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? நீங்க போட்டை எங்க வேணா ஸ்டாப் பண்ண சொல்லலாம், நீங்க ஜாலியா போட்டோஸ் எடுத்துக்கலாம், உங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எங்க போட் ஓட்டுறவர் தான் எங்களுக்கு கைடுமே, அவரே எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாரு. இங்க ஏதோ ஒரு அனிமல் இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னு போட் ஸ்டாப் பண்ணோம், பட் அங்க எதுவுமே இல்லை. அப்புறம் போட் கிளம்பிடுச்சு. இப்ப நம்ம மெதுவா ஸ்லோவா அப்படியே நைல் நதியுடைய வைல்ட் லைஃப்குள்ள என்டர் ஆக போறோம். ஆமாங்க, நைல் நதி எக்கச்சக்கமான நீர் யானைகள் அதே மாதிரி குரோக்கடைல்ஸ்க்கு வந்துட்டு ஒரு இருப்பிடமா இருக்கு. இப்ப நம்ம அதெல்லாம் பார்க்க போறோங்க. அந்த கரையோரத்துல ரொம்ப அழகா ஒரு நீர் யானை உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. சத்தம் போடக்கூடாது அப்படின்னு கைட் சொல்லியிருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல ரொம்ப கியூட்டா இன்னொரு நீர் யானை தலை தூக்கி எட்டி பாக்குது பாருங்க. இன்னும் போக போக எக்கச்சக்கமான நீர் யானைகளை நீங்க பார்க்க போறீங்க. நாங்க கொஞ்ச தூரம் போனதுமே நிறைய ஹிப்போஸ் வந்து அங்க தண்ணிக்குள்ள இருந்தது. அதோட தலை மட்டும் மேல வரும், சவுண்ட் பண்ணும். ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. பக்கத்துல நம்ம நோக்கி வருது. வருது தெரியல தெரியல வருது. இப்ப அடுத்ததா என்ன வரும் அப்படின்ற மாதிரி எங்க எல்லாருக்கும் ரொம்ப த்ரில்லிங்காவும் எக்ஸைட்டடாவும் இருந்தது. உங்களுக்கு லக் இருந்தா நீங்க யானை கூட பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எங்க கைடு சொன்னாங்க. ஏன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு நைல் நதியுடைய கரையோரத்துக்கு தான் யானை வரும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க எந்த இடத்துல எந்த அனிமலை பார்த்தாலுமே நான் போட் ஸ்டாப் பண்றேன் அப்படின்ற மாதிரி எங்க கைட் சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு ஒரு டவுட், நீர் யானை தண்ணிக்குள்ள தான் ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மீன் சாப்பிடுமா அப்படின்ற மாதிரி கைட் கிட்ட கேட்டோம். No, there's nothing there. Inside just swimming, just resting. கொஞ்ச தூரம் போனதும் 2 நீர் யானைகள் இந்த கரையோரத்துல புல்லு சாப்பிட்டு இருக்கு பாருங்க. நீர் யானைகள் வந்து பியூர் வெஜிடேரியன், புல்லு மட்டும் தான் சாப்பிடுமா. அதே மாதிரி இதோட வெயிட் எவ்வளவு தெரியுமா? 1500 இருந்து 3000 கிலோ வரைக்கும் இருக்குமாங்க. எப்படி புல்லு மட்டும் சாப்பிட்டு இவ்வளோ வெயிட் ஏறுது அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. குட்டி பாதி இப்ப கூட்டமா நிறைய நீர் யானைகளை பார்க்க போறீங்க. எல்லாரையும் சைலண்டா இருக்க சொன்னாங்க. ஹிப்போஸ் முக்காவாசி நேரம் தண்ணிக்குள்ள தாங்க இருக்கு. அது எதுக்குன்னா தன்னுடைய உடம்ப கூலிங்கா வச்சுக்கிறதுக்காக முக்காவாசி நேரம் தண்ணிக்குள்ள தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. நிறைய நீர் யானையை பார்த்த சந்தோஷத்தோட இப்ப நாங்க மறுபடியும் எங்க போட் ஜர்னியை கண்டினியூ பண்றோம். monkey பாரு.
அங்க தூரத்துல நிறைய மரத்துல monkeys எல்லாம் ஜம்ப் பண்ணி போயிட்டு இருந்தது. அன்பார்ச்சுனேட்லி என்னுடைய கேமரால ஜூம் ஆப்ஷன் இல்லைங்க, அதனால ஜூம் பண்ணி காமிக்க முடியல. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க எல்லார்கிட்டயும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்ன தெரியுமா? இந்த இடத்துல மொத்தமா 450 பிளஸ் பேர்ட் ஸ்பீஷிஸ் உங்களால பார்க்க முடியும். அதாவது 450 பறவை இனங்களை உங்களால பார்க்க முடியுங்க. இங்க நீங்க பார்க்கக்கூடிய பறவைகளை உலகத்துல வேற எங்கேயும் பார்க்கவே முடியாதுங்க. சோ பேர்ட்ஸ் லவருக்கு இந்த ஒரு போட் சஃபாரி ஒரு வர பிரசாதம் தாங்க. நாங்க ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். ஃபைனலி நைல் crocodile இப்ப நாங்க பார்க்க போறோம். அந்த ஓரத்துல உட்கார்ந்துருக்கா அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நாங்க ஸ்லோவா மெதுவா அவன் சத்தம் போடாம போக போறோம். நைல் crocodile ரொம்ப சூப்பரா ஜாலியா சன் பாத் எடுத்துட்டு இருக்குங்க. Where is the crocodile? Oh, there of mouth open look. அதுவும் இருக்கு. அதோ வாய் திறந்துட்டு இருக்கு. இதுதான் நான் என்ன பண்றது? வெயிட் பண்ணு, யாரா கை வச்சா கடிக்குது. அத கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள தண்ணிக்குள்ள ஒரே ஜம்புங்க. போன இடம் தெரியல, உங்களெல்லாம் பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி கிளம்பி அது பாட்டுக்கு போயிடுச்சுங்க ஜாலியா. நாங்க மறுபடியும் எங்களுடைய போட் ஜர்னியை கண்டினியூ பண்ணி போயிட்டு இருக்கோம். அங்க தூரத்துல நிறைய ஹிப்போஸ் வந்து தண்ணிக்குள்ள உட்கார்ந்து இருந்தது. இந்த பர்டிகுலர் இடத்துல ஹிப்போஸ் எல்லாம் மீட்டிங் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எங்க கைடு சொன்னாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஹிப்போஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சாஃப்டா காமா அம்பி மாதிரி இருந்தாலுமே அதை நீங்க ஏதாவது ட்ரிகர் பண்ணி விட்டீங்கன்னா அது ரொம்ப அக்ரெசிவா அன்னியனா மாறிடும். அதனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து அதை பார்க்கறதாங்க நல்லது. வாவ், இந்த வியூ பாருங்க, ரொம்ப அமேசிங்கா இருக்குல்ல. ஸோ இந்த ஒரு இடத்துல நிறைய வந்து குட்டி குட்டியா துவாரங்கள் இருந்தது. அதுக்குள்ள வந்து பறவைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப லக்குன்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்ததான் நாங்க இன்னொரு நைல் crocodile பார்க்க போறோம். இந்த வாட்டி போட்டை ரொம்பவே க்ளோஸா எடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கா கொஞ்சம் பயம் வந்துருச்சு, திடீர்னு crocodile ஜம்ப் பண்ண என்ன பண்றதுன்னு. இப்ப crocodile பார்த்தோம். அது வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு, படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு சில பறவைகள்லாம் உட்கார்ந்துருக்கணும் ஸ்டாப் பண்ணாங்க. இப்ப அடுத்ததா ஒரு அழகான பறவை பார்த்தோம். அதோட பேரு ஆப்பிரிக்கன் டாட்டர் இல்ல ஸ்னேக் பேர்ட்னு சொல்றாங்க. அதோட கழுத்து பாருங்க, பார்க்கிறதுக்கு ஸ்னேக் மாதிரியே இருக்கு, அதனால ஸ்னேக் பேர்ட்னு சொல்றாங்க. ஃபைனலி ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் 1 hour லாங் ஜேர்னிக்கு அப்புறம் நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த மொமெண்ட் வந்துடுச்சு. இந்த உலகத்தோட மோஸ்ட் பவர்ஃபுல் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லப்படுற முர்சிஷன் வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட நாங்கள் எல்லாரும் நெருங்கிட்டோம். இவ்வளோ நேரம் நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருந்தது ஒரு ட்ரெய்லர் தான். இனிமே தான் நீங்க எல்லாரும் மெயின் பிக்சரே பார்க்க போறீங்க. அப்படின்ற அளவுக்கு வேற லெவல்ல இருந்ததுங்க முர்சிஷன் வாட்டர் ஃபால்ஸ்.
நீங்க ஃபால்ஸ் நெருங்க நெருங்க தண்ணியோட தன்மை வந்து மாறிட்டே இருக்கும். முதல்ல ரொம்ப காமா இருந்த நைல் நதியுடைய அலைகள் வந்து போக போக கொஞ்சம் வேகமா இருக்கும். நீங்க ஃபால்ஸ் நெருங்க நெருங்க அங்க தண்ணிக்குள்ள அந்த வாட்டர் ஸ்பிரில்ஸ், அதாவது தண்ணி சுழற்சியாறத பார்க்க முடியும். வாவ், இந்த லொகேஷன் உண்மையிலே வேற லெவல்ல இருந்தது. நீங்க வீடியோல பாக்குறது ஜஸ்ட் ஒரு 50% தான். நேர்ல அவ்வளோ சூப்பரா இருந்தது. எனக்கு அனிமேட்டட் மோனா மூவினா ரொம்ப பிடிக்கும். அந்த படத்துல ஒரு லொகேஷன்ஸும் இந்த லொகேஷனையும் என்னால லிங்க் பண்ண முடிஞ்சது. ஒருவேளை இந்த லொகேஷனை பேஸ் பண்ணி அந்த படம் எடுத்தாங்கன்னு தெரியல. நீங்க ஃபால்ஸ் நெருங்கி போக போக தண்ணியோட வேகம் எவ்வளோ ஜாஸ்தியா இருக்கு பாருங்க. அதே மாதிரி இங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்க எல்லாரும் நோட் பண்ணீங்களா? நைல் நதியில அங்கங்க ஒயிட் ஃபோம், அதாவது சோப்பு நிற மாதிரி தெரியுது பாருங்க. இது எதனாலனா நைல் நதி இந்த ஃபால்ஸ்ல ரொம்ப ஹைட்ல இருந்து கீழே விழுதுங்க. கீழே விடும்போது ஹை வாட்டர் ப்ரெஷர்னால ஏர் பபிள்ஸ் கிரியேட் ஆகி அது வந்து ஃபோம் மாதிரி தெரியுது. அந்த பெரிய போட்ல இருந்த டூரிஸ்ட் நிறைய பேர் பாய் சொன்னாங்க. எங்களுக்கு யாரையுமே தெரியாதுங்க. இது எல்லாமே ஒரு ஜாலி தானே ஒரு ட்ரிப்ல. இப்ப நாங்க ஃபால்ஸ் கிட்ட சூப்பர் ஸ்பீட்ல போக போறோம். நீங்களும் எங்க கூட இந்த ரைட் என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நாங்க இந்த ஃபைனல் டெஸ்டினேஷனை ரீச் பண்ண போறோம். என்னம்மா ஃபால்ஸ் உடைய அடிப்பகுதிக்கு கூட்டிட்டு போறேன்னு இப்படி பாதி வழியில நிறுத்திட்டியே அப்படின்னு கேட்காதீங்க. இதுதாங்க நீங்க போட்ல போகக்கூடிய க்ளோசஸ்ட் பாயிண்ட். இதுக்கு மேல உங்களால போட்ல போக முடியாது. அது எதனாலன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபைனலி இந்த உலகத்தோட மோஸ்ட் பவர்ஃபுல் வாட்டர் ஃபால்ஸான முர்ஷியன் ஃபால்ஸை பார்த்தாச்சுங்க. செம ஹாப்பி. இந்த இடத்துல யார்கிட்டயும் பேசாதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்து இயற்கையோட அழகை என்ஜாய் பண்ணுங்க. ஃபோட்டோஸ் எடுங்க, வீடியோஸ் எடுங்க. உண்மையா சொல்றேன், இந்த ஒரு இடத்துல இயற்கையோட நீங்க ஒன்றி போயிடுவீங்க. வீடியோ தான். ஓகே. தண்ணியோட வேகம் எவ்வளவு அதிகமா இருக்குன்னு பாருங்க. இப்ப அடுத்ததா இந்த க்ளோசஸ்ட் பாயிண்ட்டை தாண்டி நம்மளால போட்ல ஏன் போக முடியல அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த படத்தை வச்சு உங்களுக்கு நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நைல் நதி ஒரு 7 மீட்டர் நேரோ கேப்ல ரொம்ப அதிகமான வேகத்துல வந்து கீழே விழுது. தண்ணி எவ்வளவு வேகத்துல விழுதுன்னு தெரிஞ்சா இன்னும் ஷாக் ஆயிடுவீங்க. 100 இல்ல 200 இல்ல 300 கியூபிக் மீட்டர் பர் செகண்ட். அதாவது ஒரு செகண்ட்க்கு 300,000 லிட்டர் தண்ணி வந்து கீழே விழுதுங்க. தண்ணியோட அதிகமான வேகத்தினால எக்ஸ்ட்ரீம் வாட்டர் ப்ரெஷர் உருவாகுது. ஸோ உங்க போட்ல நீங்க ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் கிராஸ் பண்ணி போனீங்கன்னா இந்த வாட்டர் ப்ரெஷர்னால உங்க போட் கவிழ்ந்து விழவும் சான்ஸ் இருக்கு. ரெண்டாவது விஷயம் டேஞ்சரஸ் கரண்ட்ஸ்.
அதாவது அதிகமான வாட்டர் ப்ரெஷர்னால நீருடைய சுழற்சி அதிகமாக இருக்கும், உங்களை வேற வேற டைரக்ஷனில் இழுக்க ட்ரை பண்ணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டு போட் டிரைவர்னால கூட ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் போட் ஓட்டிட்டு போக முடியாது. மூணாவது விஷயம் ஹிடன் ராக்ஸ், அதாவது தண்ணி கடியில் அண்டர் கிரவுண்ட் ராக்ஸ் எல்லாம் இருக்கும். சப்போஸ் அந்த போட் வந்து அது தெரியாம போய் மோதிடுச்சுன்னா டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்கு. நாலாவது விஷயம் ஹெவி மிஸ்ட், தண்ணி ரொம்ப வேகமா கீழே விழறனால அந்த தண்ணியோட சால்கள்லாம் ஒரு மிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ நீங்க போட்ல ஃப்ரண்ட்ல போக ட்ரை பண்ணும்போது ஃப்ரண்ட்ல உங்களுக்கு என்ன இருக்குன்னே தெரியாது, போட் எங்கே போய் மோத சான்ஸ் இருக்கு. Speed of water which is passing through the boat, it is at 300 cubic meter per second. So even if you're a very good diver, you won't fly here. If you want to do kayak, you can go and keep one. Really? So please, we keep moving. I shall be going back. இந்த பாயிண்ட் நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்தேன். எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டு போட் டிரைவரா இருந்தாலுமே இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் அவரால் சேஃபா போட்டை ஓட்டிட்டு போக முடியாது அப்படின்னு கைட் சொன்னாரு. Is everyone enjoying the trip? Yes. Thank you. முட்சேஷன் ஃபால்ஸை கிட்ட பார்க்க முடியல நீங்க யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. என்னுடைய அடுத்த வீடியோல டாப் ஆஃப் தி முட்சேஷன் ஃபால்ஸ்க்கு நாங்க போக போறோம். அப்ப நீங்க ஃபால்ஸை ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ நாங்க மறுபடியும் எங்க போட்ல நாங்க எங்க ஏறணுமோ அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். முட்சேஷன் ஃபால்ஸை பார்த்ததுக்கு அப்புறமா இயற்கையில எவ்வளவு அழகான விஷயங்கள்லாம் இருக்குன்னு ரொம்ப ஆச்சரியமாவும் பிரமிப்பாவும் எனக்கு இருந்தது. உகாண்டால இயற்கை வளங்கள் அதிகமா இருக்கு, அதே மாதிரி நிறைய அழகான விஷயங்கள் இருக்கு. அதனாலதான் ஆப்பிரிக்கால எத்தனையோ நாடுகள் இருந்தாலும் உகாண்டாவை மட்டும் பேல் ஆஃப் ஆப்பிரிக்கான்னு ரொம்ப செல்லமா கூப்பிடுறாங்க. நாங்க போற வழியில ஒரு மரத்துல ஆப்பிரிக்கன் ஈகிள் ரொம்ப அழகா உட்கார்ந்து இருந்ததுங்க. ஃபைனலி வந்து ஆப்பிரிக்கன் ஈகிளையும் பார்த்தாச்சு. சத்தத்தை பயந்துச்சு போல இருக்கு. நாங்க போற வழியில ஒரு போட் நின்னுட்டு இருந்தது. இந்த மாதிரி தாங்க ஒரு போட்ல போறவங்க இன்னொரு போட் நிக்கிறத பார்த்து நிக்கிறாங்க. அங்க என்ன இருக்குன்னு தெரியல, கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க பார்க்கலாம். ஒரு crocodile தாங்க உட்கார்ந்துருக்கு. நாங்க செம லக்கின்னு நினைக்கிறேன். டோட்டலா ஒரு 3 crocodile நாங்க பார்த்துட்டோம். மறுபடியும் நாங்க வந்த அதே இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம். அங்க ஒரு crocodile உட்கார்ந்துருக்கு பாருங்க. சோ இந்த ஒரு நைல் ரிவர் போட் சஃபாரில நாங்க டோட்டலா ஒரு 4 crocodile பார்த்துட்டோங்க. போட் சஃபாரி எப்படி போச்சுனே தெரியலங்க. ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க இந்த ஜர்னி. லைஃப்ல வந்து மறக்கவே முடியாத ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஸோ எங்க போட் சஃபாரியை ரொம்ப சேஃபா முடிச்சுட்டு இப்போ நாங்க மறுபடியும் எங்க போட்டை விட்டு இறங்க போறோம். இறங்கிறதுக்கு மனசே வரல, மறுபடியும் கூட்டிட்டு போனா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. He was our guide here. Thank you so much. Thank you. Welcome, please. Enjoy. Thank you. Bye. 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 அந்த ஸ்பானிஷ் கப்பலும் ரொம்ப ஸ்வீட்டா எனக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ ஒரு சர்ப்ரைஸான விஷயம் நடக்க போகுது. அது என்னன்னா, எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குமே தெரியாம சர்ப்ரைஸா நாங்க வீட்லயே ஆர்டர் பண்ணி ஒரு கேக் வாங்கிட்டு வந்திருந்தோம். வெக்கேஷன் டைம்ன்றனால எல்லாரும் வந்து ஒரு கேக் கட் பண்ணி என்ஜாய் பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. அந்த கேக்ல எல்லா கிட்ஸுடைய பேருமே நான் வந்து எழுத சொல்லியிருந்தேன். ஸோ எல்லா கிட்ஸுடைய பேரும் இதுல இருக்கு பாருங்க. ரொம்ப சூப்பரான லஞ்ச் நாங்கள் வீட்ல இருந்தே பேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தோம். என் ஃப்ரெண்ட் லஞ்ச் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரான கோகோனட் வெஜிடபிள் புலாவ். அதுக்கு சைட் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பீஸ் மசாலா, அது கூடவே சப்பாத்தி, கர்ட் சட்னி, இது எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தோம். லஞ்ச் சாப்பிட்டு முடிச்ச உடனே நாங்கள் எல்லாரும் கேக் கட் பண்ண ரெடி ஆகிட்டோம். ஸோ ஒரு ஃபாரஸ்ட்குள்ள நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக கேக் கட் பண்ண போகிறோம். 4, 3, 2, 1.
இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்க அடுத்த வீடியோல ஃபாரஸ்ட்குள்ள கேம் டிரைவ் போக போறோம். அந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காவும் த்ரில்லிங்காவும் இருக்கும். ஸோ ஸ்டே டியூன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.